இடத்துல தான் நாங்கள் வந்து விளையாடுவோம். இன்னும் 1 மாதத்தில் இது ஒரு கலிஸ்தனிஸ் பார்க்காக மாற்ற போகிறாங்க. இன்னைக்கு நம்ம கலிஸ்தனிஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஸ்லப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே 3 மாதம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நல்லா பண்ணணும். பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மசிலெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கில் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஜுரியெல்லாம் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிடணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்கில்லை வந்து பழக முடியும். நம்ம அவசரப்பட்டோன்னே யாராலையுமே பழக முடியாது. 6 மாதம் 5 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி டைம் ஆகும். அதனால் நம்ம டைம் கொடுக்கணும். நம்மள்கிட்ட இருக்க பெரிய அசெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். அதனால் டைமை ஒதுக்கி நம்ம ஸ்கில் ட்ரெயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே புல்லப்பில் மாஸ்டர் பண்ணணும். புல்லப்பில் மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மசில் பண்ண முடியும். ஒரு 20 புல்லப் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸிங்கில் க்ரிப்பு பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையை வந்து எல்போ நீங்கள் மேலே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் பண்ணணும். அப்போது உங்களுக்கு அந்த மசில் அப் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக நெகட்டிவாக இறங்கணும். இப்போ ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சி ஷேப்பில் போகணும். மேலே போகும்போது சி ஷேப்பில் போகணும். நான் எப்படி போகணுன்னு உங்களுக்கு காட்டி தரேன். இந்த மாதிரி சி ஷேப்பில் போகும்போது உங்கள் இந்த இடம் இதில் இப்படி போகணும். அப்படி போகும்போது தான் உங்களுக்கு வந்து மேலே போக முடியும். கடைசி ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து மசில் அப் வந்து சீக்கிரம் உங்களை அன்லாக் ஆகிரும். நெக்ஸ்ட் எந்தெந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா எங்களுக்கே வீடியோ எப்படி எடுக்கணும்னு தெரியல. நாங்கள் பிகினர்னால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்.